மத்திய பிரதேசத்துல 16 வயசு சின்ன பையனுக்கு பட்ட பகல்ல நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்றைய காணொலியில முழுசா பார்க்க பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க டேரக்டா ஷோக்குள்ள போலாம். இந்த சம்பவம் மத்திய பிரதேச மாநிலம் தாமோன்ற மாவட்டத்தில் உள்ள அர்த்தகேடா கிராமத்தை சேர்ந்த 16 வயதான பரத் விஸ்வகர்மா அப்படின்ற சின்ன பையனுக்கு நடந்ததுங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னா 2026 மார்ச் 5ஆம் தேதி இவங்க ஊரில் பாய் தூஜ் அப்படின்னு சொல்லிட்டு பண்டிகை வந்துருக்குங்க. அந்த பண்டிகையை இவங்க கிராமத்திலேருந்து பக்கத்து கிராமத்தை சேர்ந்த தன் சகோதரியான அக்காவுக்கு இந்த பண்டிகையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிராமத்திலிருந்து அவங்க அக்கா கிராமத்துக்கு தனது இருசக்கர வாகனத்துக்கு போயிருந்திருக்காருங்க. போயிட்டு தன் அக்காட்ட இந்த பண்டிகையை சொல்லிட்டு சந்தோஷத்தோடு வீடு திரும்பியிருக்காருங்க. வீடு திரும்புகிற வழியில் பாதி வழியில் ஒரு பயங்கரமான சம்பவம் அவருக்கு நடந்திருக்குங்க. பட்டப்பகலில் பரத் அவரோட பைக்கில் தனியாக வந்துட்டு இருக்கும்போது 46 வயதான வித்தியாசமான ஒரு நபர் பரத் பைக்கை வழி மறைக்கிறாருங்க. வழி மறைச்சிட்டு யோசிக்கிறதுக்குள்ளேயுமே பரத்தை அவர் மறைச்சு வச்சுட்டு இருந்த ஒரு பெரிய இரும்பு கம்பியால பரத்தை பின்னால் இருந்து தாக்குறாருங்க. அந்த தாக்குதல் ஏற்பட்டு பரத்து சுருண்டு போய் கீழே விழுகிறாரு. வலி தாங்க முடியாம பைக்கும் தனியாக கீழே விழுந்துடுது. அதுக்கப்புறம் பண்ணதான் ரொம்பவுமே கொடூரமான ஒரு செயல்னு சொல்லாங்க. அதுக்கப்புறம் அவர் மறைச்சு வச்சிருந்த பயங்கரமான ஒரு பெரிய சுத்தியில் எடுத்து பரத்தை தாக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி பரத் ரொம்பவுமே கெஞ்சி பார்க்குறாரு, நீ விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதையுமே காதில் வாங்கலைங்க. அவரோட வெறி தலைக்கேறி மறுபடியும் பரத்தோட தலையில பலமுறை அந்த சுத்தியில வச்சு அடிச்சு சதைச்சிருக்காருங்க. ரொம்பவுமே கொடூரமான நிலையில இந்த சத்தத்தை கேட்டோடனே சுத்தி இருக்கிற ஊர் மக்கள் எல்லோருமே வெளியே வராங்க. வெளியே வந்து பார்க்கும்போது அந்த நபர் பண்ணதான் இன்னுமே கொடூரமான ஒரு செயல்னே சொல்லாங்க. அந்த செதஞ்ச அந்த ஒரு மண்டையில் இருக்கிற திசுக்களை எடுத்து சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம ரத்தம் வெள்ளம் மாதிரி போயிட்டு இருந்த அந்த ரத்தத்தை கையில பிடிச்சி குடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காருங்க. இதை பார்த்தோன்னே ஊர் மக்களுக்கு பெரிய ஆச்சரியங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே பயந்து போய் கிடக்குறாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த சத்தத்தை கேட்டோடனே ஊர் மக்கள் பாதி பேர் காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண உடனே ஊர் மக்களை பார்த்தோன்னே அந்த ஒரு நபர் பக்கத்தில் இருக்கிற விவசாய நிலத்துக்கு நோக்கி ஓடவும் ஆரம்பிச்சிருக்காருங்க. காவல்துறையும் ஸ்பாட்டுக்கு வந்து பார்க்கும்போது 16 வயதான பரத் அப்படின்ற அந்த சின்ன பையன் தலை நசுங்கி கொடூரமான நிலையில ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்தோன்னே காவல்துறைக்குமே பயங்கர ஆச்சரியங்க. இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்ட கேட்கும்போது ஒரு சைக்கோவான நபர், ஒரு 50 வயதான ஒரு நபர் இந்த பையனை அடிச்சு கொண்டுட்டு இந்த விவசாய நிலத்தை நோக்கி தான் ஓடினாரு பொதுமக்களை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சொல்லும்போது காவல்துறை அதை கேட்டு ஒரு 10 பேர் அந்த விவசாய நிலத்தை நோக்கி தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. சுமார் 1 மணி நேரம் தேடுதலுக்கு அப்புறம் அந்த காவல்துறையை சுத்து போட்டு ரத்தக்கரையோட அந்த ஒரு சைக்கோ அந்த ஒரு மிருகத்தை பிடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு நபரை பத்தி விசாரிக்கும் போது திடுக்கிடும் உண்மைகள் வெளியே வர அந்த ஒரு நபரோட பேரு குட்டா படையலுங்க. இந்த நபருக்கு வயது 46 ஆச்சு. 46 வயதான குட்டா படையில பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லாங்க. ஏற்கனவே அவரோட சொந்த மனைவியவே கழுத்து அறுத்து கொடூரமான நிலையில கொலை செஞ்ச வழக்குல தான் சிறைக்கே வந்திருக்காருங்க. அந்த வழக்கில் தண்டனை முடிஞ்சதுக்கு அப்புறம் கடந்த 2026 ஜனவரி மாதம் தான் வெளியே போய் வந்திருக்காரு சிறையில இருந்து. வெளியே வந்து 1 மாத காலகட்டம் சைக்கோவா சுத்திட்டே இருந்திருக்காருங்க. மறுபடியும் வெறி தலைக்கேறி என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி ஒரு கொடூரமான செயலை செஞ்சிருக்காருங்க குட்டா படையல். அவருக்கு சுத்தமா குற்ற உணர்ச்சி எதுவுமே கிடையாதுங்க. அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது அவர் ஒரு கொடூரமான சைக்கோ அப்படின்னு. எந்த ஒரு பாவமும் செய்யாத 16 வயதான பரத் அப்படின்ற அந்த சின்ன பையன் ஒரு கொடூர கொலகாரனுக்கு இரையாறுது அப்படின்றது ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்புனே சொல்லாங்க. இந்த குட்டா படையல் அப்படின்ற இந்த நபருக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கணுங்க. இல்லைன்னா மறுபடியும் இந்த மாதிரி கொடூரமான செயலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் ரொம்பவுமே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குங்க. இந்த சம்பவத்தை பற்றி உங்களோட கருத்துக்கள்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு கிரைம் ஸ்டோரியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் மேடி.